சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு கட் அண்ட் ரைட்டா நோ சொல்லியிருக்கிறாரு தளபதி விஜய். இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. விஜய் தற்போது வெங்கட் பிரபுவினுடைய கோட் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. ஏஜிஎஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகி இருக்கிற இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் தான் இந்த படத்திலிருந்து சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற பாடல் வெளியாகி இருந்தது. ஏற்கனவே இந்த படத்திலிருந்து விசில் போடு அப்படிங்கிற பாடல் வெளியாகி வைரலான நிலையில் இப்போது இந்த பாடலும் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்திருக்கு. இந்த இரு பாடல்களையும் விஜய் தான் பாடியிருக்காரு. ஒரு பக்கம் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பலர் சொன்னாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பாடல் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக போகுது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பற்றின ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ் விற்கப்படாமலே இருந்தது. இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை மிகப்பெரிய தொகைக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வாங்கியிருப்பதாக தகவல்கள் வந்துச்சு. ஆனால் அவங்க திடீர்னு பின் வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோட் திரைப்படத்தினுடைய டிஜிட்டல் உரிமையை இப்போது ஜீ நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏன் கோட் படத்தை வாங்கலை அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. கோட் படத்தினுடைய டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் உரிமையை சன் நிறுவனம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் இதை வாங்கிக்கிறோம், பட் விஜய் சன் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கோட் படத்தோட சேட்டலைட் உரிமையை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சன் நிறுவனம் சொன்னாங்களாம். ஆனால் விஜய் இதுக்கு உடனே நோ சொல்லிட்டாராம். இதனால தான் சன் நிறுவனம் கோட் படத்தினுடைய சேட்டலைட் உரிமையை வாங்கலை அப்படின்னு தெரிய வருது. ஆனால் இந்த தகவல் உண்மையா இல்லை வதந்தியா அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வரல. இந்த நிலையில் நம்ம இன்னொன்று கவனித்தோம் அப்படின்னா, நெல்சனோட இயக்கத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தது. அப்போது விஜய் சன் டிவிக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. பல வருஷத்துக்கு பிறகு விஜய் ஒரு டிவி இன்டர்வியூவில் விஜய் கலந்துக்கிட்டது அந்த படம் தான். அந்த இன்டர்வியூ ரொம்பவே வைரலாக போச்சு. இப்போ வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சில கிளிப்ஸ் மீம் டெம்ப்ளேட்டாகவும் மாறி இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் மறுபடியும் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில் கூட சன் நிறுவனம் விஜய் கிட்ட இன்டர்வியூ கேட்டிருக்கலாம். ஆனால் விஜய் உடனடியாக நோ சொல்லியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏன்னா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போது தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல்லையும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபராக மாறியிருக்கார். குறிப்பாக 2026 களத்தில் விஜயினுடைய வாக்குகளை பொறுத்து தான் வெற்றியே கூட தீர்மானிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு வாக்கு வங்கிகள் ஏற்கனவே பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் உள்ளே வரும் பொழுது பெரும்பாலான ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்களுடைய வாக்குகள் விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருப்பதனால ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக விஜய் இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நிலையில் இன்டர்வியூ நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சன் நிறுவனம் கேட்க விஜய் அதை உடனடியாக மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு.